வணக்கம் மகளே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ அதாவது 9th March 2025ல வந்து இந்தியா விசஸ் நியூசிலாந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 ஃபைனல்ஸ் வந்து துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. அந்த மேட்சை பத்தி லைட்டா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நடந்த 2 செமிஃபைனல்ஸ் பத்தி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் செமிஃபைனல்ல இந்தியா வந்து நியூசிலாண்டை எதிர்கொண்டுச்சு. அதுல இந்தியா வந்து அபாரமா ஜெயிச்சு வந்து ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் அது ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. அதுல இந்தியா வந்து சும்மா அடிச்சு வச்சு ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து. நியூசிலாந்து வந்து அடி வேற மாதிரி அடிச்சு 363. இப்போ அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு அது ஈஸியான ஸ்கோர் இல்லைனாலும் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் அதாவது ஓடி ஸ்கோர்ஸ் 350+. அது வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து சேஸ் பண்ண தெரியலன்னு ஒன்னு சொல்லலாம். ஸோ வந்து அவங்க தோத்துட்டாங்க. மறுபடியும் இந்தியா நியூசிலாண்டை ஃபைனல்ஸ்ல சந்திக்குது. சரி, ஓகே. நம்ம இந்தியன் ஸ்குவாட் பத்தி லைட்டா பார்த்தலாம். ஏற்கனவே இருக்க ஸ்குவாட் வந்து என்னன்னா சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி. அதுக்கப்புறம் நீங்க வந்து போயிட்டே இருந்தீங்கன்னா ஜடேஜா, KL ராகுல், அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் வந்து வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், கூட சொல்லணும் வந்து முகமது ஷமி. இப்படி வந்து இவ்வளவு பேர் வந்து போன 2 மேட்சா வந்து விளையாடிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து அவரோட பீக் விராட் கோலின்னு சொன்னாலே அந்த ஃபார்ம் இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசென்டான ஃபார்ம்ல இருக்காரு. போன மேட்ச்ல கூட ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு நமக்கு தெரியுது. அதுக்கடுத்து ரோஹித் சர்மா நம்ம கேப்டன். அவர் வந்து அடிக்கிறாரு, அடிக்க போறாரு. ஒரு பால் 6 அடிக்கிறாரு, ஒரு பால் 4 அடிக்கிறாரு, ஒரு பால் ஓட்டிடுறாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவர் வந்து எல்லா பாலுமே அடிக்கணும்ன்ற மைண்ட் செட் இருக்காரு. சுப்மன் கில் ஃபர்ஸ்ட் மேட்ச் தவிர அவர் ஒழுங்கா விளையாடி நான் பார்த்ததே இல்லை. ஸ்ரேயஸ் ஐயர் நான் சொல்ல மறந்துட்டேன். அவர் சொல்ல மறந்தது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஸ்ரேயஸ் ஐயரோட அந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 ஹாஃப் செஞ்சுரி, அந்த 2 ஹாஃப் செஞ்சுரியுமே ரொம்ப குரூஷியலான பொசிஷன்ல போய் சும்மா வந்து மாசா வந்து ஒரு ஓடி இன்னிங்ஸ் மாதிரி விளையாடி வந்து அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஆல்ரெடி நியூசிலாந்து பவுலர்ஸ்லாம் வந்து அடிச்சிருக்காரு. இப்போ ஃபைனல்ஸ் வரப்போது ஸ்ரேயஸ் ஐயரும் இந்த ஸ்குவாட்ல இருக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சா அவர் செஞ்சுரி அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க 2023 வேர்ல்ட் கப்ல கூட செமிஃபைனல்ஸ்ல கூட ஸ்ரேயஸ் ஐயர் மாசம் வந்து ஒரு 100 அடிச்சாரு. ஓகே, பவுலிங் பக்கம் போனீங்கன்னா முகமது ஷமி ஒரு பெரிய இன்ஜுரியில இருந்து மீண்டு வந்திருக்காரு. ஓடுறாரு, ஆனா ஓடுறாரு, இன்னும் போடணும். அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி, இந்திய கிரிக்கெட்டின் சக்கரவர்த்தி. அவர் வந்து டெபியூ ஆன ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே 5 விக்கெட் ஹால், போன மேட்ச் வந்து 2 விக்கெட். ஸோ அவரு சம பவுலர், அவர் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார். அதுக்கடுத்து ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், எக்ஸ்பீரியன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர்ஸ். அவங்க வந்து ரன் ரேட்டை குறைக்கலாம். அதுக்கப்புறம் விக்கெட் கூட எடுக்கலாம். ஓகே, இப்போ இந்தியன் டீம் பத்தி நம்ம லைட்டா பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம நியூசிலாந்து டீம் கிட்ட போவோம். நியூசிலாந்து டீம்ல ஓப்பனிங்ல ரச்சின் ரவீந்திரா. போன மேட்ச் அந்த 363 அடிக்க ரச்சின் ரவீந்திரா அடிச்ச செஞ்சுரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரச்சின் ரவீந்திரா வந்து அவரும் இன்ஜுரியில இருந்து மீன் வந்திருக்காரு. ஆனா அவர் பேக் டு ஃபார்ம்னு நம்ம வந்து ஈஸியா சொல்லலாம். 100 அடிச்சிருக்காரு. அவருக்கு அடுத்து வந்து கேன் வில்லியம்சன். போன மேட்ச்லயுமே அவரும் 100 அடிச்சாரு. கேன் வில்லியம்சன் வந்து எல்லா மேட்சுமே சம ஃபார்ம்ல இருக்காரு. இந்தியா டீம்லாம் ஒரு கேட்ச் பிடிச்சாரு, 50 அடிச்சாரு, போன மேட்ச்ல 100. அவர் சம ஃபார்ம்ல இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், கேன் வில்லியம்சன்லாம். ஸோ ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன் இவங்க 2 பேரே வந்து அடிச்சு விளாண்டாங்கன்னா ஸ்கோர் வந்து 350, 400 வந்துடும். அதுவே வந்து எவ்வளவு கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து கிளென் பிலிப்ஸ், அப்புறம் இன்னும் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் அடிச்சாங்கன்னா டீம் ஸ்கோர் 500, 600 எல்லாம் கூட போகலாம். பாசிபிலிட்டிஸ், இட் மே பி பாசிபிள். அதுக்கப்புறம் இங்கிலாந்து பேட்டர்ஸ், அதாவது நியூசிலாந்து பேட்டர்ஸ்ல பெருசா சொல்ற அளவுக்கு யாரும் இல்லை. அதே பக்கம் நீங்க பவுலிங் போனீங்கன்னா வந்து நியூசிலாண்டோட முக்கியமான தூணான ட்ரெண்ட் போல்ட் வந்து இல்ல. அவர் ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டார். அவருக்கு பதிலாக மேட் ஹென்ரின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரும் நல்லா தான் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நியூசிலாந்து டீமோட கேப்டன் மிச்சல் சாண்ட்னர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அவர் வந்து சூப்பரா போடுவாரு. நீங்க போன மேட்ச்ல கூட சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒழுங்கா அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்போம். அவர் தான் வந்து ராசி வேண்டர் டசனோட விக்கெட் எடுத்து முடிச்சு விட்டாரு. அவர் மட்டும் அந்த விக்கெட் எடுக்கலன்னா நியூசிலாந்து கையில இருந்து மேட்ச் தள்ளிவிட்டு போயிருக்கும். ஸோ சாண்ட்னர் வந்து இந்த ஃபைனல்ஸ்ல ரொம்ப குரூஷியலான பவுலரா இருப்பாருன்னு எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஸோ நியூசிலாந்து டீம் எப்படி இருக்குன்னா பேலன்ஸ் டீமா இருக்கு. இந்தியன் டீம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கு. ஆனா எப்போ எந்த மேட்ச்ல எந்த மாதிரி மாறும்னே தெரியாது. அண்டர் டாக், அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, இப்போ ஜிம்பாப்வேக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் நடந்துச்சுன்னா அந்த ஜிம்பாப்வே கூட வந்து 500 அடிச்சு கூட ஜெயிக்கலாம். எப்போ என்ன நடக்கும்னு யாராலுமே சொல்ல முடியாது. அதுவும் மெயினா இந்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம். ஸோ அந்த ஃபைனல்ஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் வந்து சாம்பியன்ஸ்னு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
அந்த ஃபைனல்ஸ் வீடியோ பார்க்கணும். அப்புறம் இன்னும் நிறைய ஃபன், அதாவது இன்ட்ரெஸ்டிங் நியூஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூஸ், அப்புறம் வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.